இல்லை நம்ம மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவங்களுக்கும் ஒரு பூங்கொத்து அனுப்பிச்சிருக்காரு, நமக்கும் நம்ம ஃபங்க்ஷன் போடும்போது அனுப்பிச்சாரு. ஆனால் அவங்க அந்த பொக்கையை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு ஓடி திரியிறாங்க. அதுக்காகத்தான் இதை சொன்னேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாரும் பேசிட்டாங்க, நிறைய விஷயம் நீங்களும் கேட்டுட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நடிகன் என்பவன் மரியாதைக்குரியவன் இல்லையா? மரியாதையை எடுத்துக்க தெரியணும், கொடுக்கவும் தெரியணும். இங்க மேடையில் நீங்க பார்த்திருப்பீங்க, இது வரைக்கும் நம்ம நிறைய பேர் பேசினாங்க. நண்பன் கருணாஸ் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசினா, ஆனா ஒரு வார்த்தை தவறுதலாக வரல, தவறி கூட வரல. அதுதான் பண்பு. ஆனா அங்க எப்படி? இந்நேரம் எல்லாரும் காதை மூடிட்டு உக்காந்து இருக்கணும், காதுல ரத்தமா வந்திருக்கும். நான் கேட்டேன் ஏன் அது எப்படி நீங்க வந்து அது எப்படி பேச முடியும்? எல்லா மனுஷன் தானே, எப்படி நீங்க பேச முடியும்? இல்ல ராதா ரவி எப்படி பேசலனாதான் பிரச்சனை. என்ன அநியாயமா இருக்கு, என்ன அநியாயம்? இதை எப்படி நீங்க வந்து சமன்படுத்தலாம்? என்ன சொல்லி இருக்கணும்? அட்லீஸ்ட் விடுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க, என்ன சொல்லி இருக்கணும்? இல்லங்க அவர் ஏதோ ஒரு மூட்ல சொல்லிட்டாருங்க, விடுங்க, தெரியாம பேசுறாரு, என்ன அப்படி கூட சொல்லல. அவரு இப்படி பேசலனா தாங்க தப்பு. அப்ப என்ன அவர் பிறக்கும் போதே பேசுறதுக்கு வந்திருக்காரா? அப்ப நம்ம என்ன கேட்கறதுக்கு வந்திருக்கோமா? நம்ம என்ன முட்டாளா? நம்ம இல்ல, நம்மளை வந்து முட்டாளாவே இத்தனை நாள் பார்த்துக்கிட்டு இருக்கான். 30 வருஷம் இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மள. இவங்க வர மாட்டாங்க ஐயா, வரவே மாட்டாங்கன்னு ஒரு 10 வருஷம் பார்த்தாங்க. அடுத்த ஒரு 10 வருஷம் வரமாட்டாங்க, எனக்கு தெரியும்ல பாரு, வரமாட்டாங்க. அடுத்த 10 வருஷம் பார்த்தாங்க, திடீர்னு முளைச்சவன பயந்துட்டாங்க. இதுதான் உண்மை. அதான் அதை சொல்ல வேணான்னு பார்த்தேன், சொல்லிட்டீங்க. வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்துட்டோம், ஜெயிக்கிறோம், நல்லது நடக்கும். இங்க நம்ம நண்பர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, மிரட்டுறாங்கன்னு. நாங்க நாமக்கல் கேன்வாஸ்க்கு போயிருக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஒரு நண்பர் சொன்னாரு, விஷால் அணியினர் யாராவது நாமக்கல்ல காலை வச்சாங்கன்னா காலை வெட்டுவோம். இது ஜனநாயக நாட்டில் நடக்கிற வார்த்தை, இது காலை வெட்டுவோம் சொன்னாரு. நாங்க சொன்னோம், நீங்க வெட்டுங்க ஐயா, இங்க நிறைய கால் இருக்கு, வாங்க பாத்துக்கிடுவோம் அப்படின்னு போனோம். சொன்னாரு இல்ல ஒருத்தர், அவரு தெருவுக்கே போனோம். அவரு தெருவுக்கே நாங்க 4 பேர் மட்டும் வாங்க வெட்டுங்க பாப்போம் போனோம். உங்ககிட்ட வெட்டாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட கேட்கிறோம் ஐயா ஓட்டுன்னு போனோம். அப்போ அந்த ஆளு கூட சொல்ல வேணாம், தப்பா இருக்கும். அந்த நண்பர் மரியாதைக்குரிய நண்பர் பைக்ல தட்டு தர மாதிரி பறந்து ஓடுறாரு. நான் சொல்றேன், ஐயா நில்லுங்க, ஐயோன்னு ஓடுறாரு. அவருதான் நம்மளை வெட்டினவர், அவருதான் நம்மளை வெட்ட போறவர். சோ இதுதான் நிலைமை. சோ அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்தது. இப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரே ஒரு நிமிஷம், ஒருத்தர் பேசியிருக்காரு இப்போ சமீபத்தில், நடிகர் விஷாலுக்கும் நடிகர் கார்த்திக்கும் நடிப்பே வராது, அதை முதல்ல பார்க்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சங்க வேலைன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி. இதுல நான் சொல்றேன், முதல்ல நீங்க போய் நடிப்பு கத்துட்டு அப்புறம் சினிமால நடிங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க. ஏன்னா நான் 15 வருஷம் நாடகத்துல இருந்து வந்தவன், 30 வருஷம் ஆச்சு. இங்க யூனிவர்சிட்டியே இருக்கு. நாசர் சார் ஒரு யூனிவர்சிட்டி, நாடகத்துல நடிப்புல ஒரு யூனிவர்சிட்டி. அந்த பட்டறையில இருந்து படிச்சுட்டு வந்தவங்க நாங்க. எங்களை பார்த்து கேக்குறீங்களா நீங்க? விஷாலுக்கும் கார்த்திக்கும் நடிப்பு தெரியாதுன்னு முதல்ல நீங்க உங்க முகத்தை கண்ணாடியில பார்த்து நடிப்பை பயிற்சியை எடுத்துட்டு அப்புறம் திரும்ப வாங்கயா. யாருகிட்ட பேசுறீங்க? சும்மா ஆட்டம் போடாதீங்க. எங்களுக்கும் தெரியும், எங்களுக்கு மைக்கு கிடைச்சா பேசாதீங்க. 30 வருஷம் நாடகத்துல ஊழ்ந்து தான் சினிமாவுக்கு வந்திருக்கோம். இதுல இருக்க அத்தனை பேர் நாடகத்துல இருந்து வந்தவங்க. யாராவது ஒருத்தர் விட்ட சொல்லி முடியுமா? நாளைக்கு தெரியும் யார் அது பேசினாங்கன்னு. உங்களுக்கு நாளைக்கு தெரியும். எல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம், அந்த பேரெல்லாம் வாயால சொல்லக்கூடாது, விட்டுருங்க.